வாசிம்ரன், என்ன இந்த பக்கம் வந்திருக்க? உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்க்கா. உன் மாமியார் வீட்டில் இல்லைல்லக்கா? அது வந்து அந்த வீணா போனவளும் நம்ம மருமகளும் ஏதோ பேசிட்டு இருக்காங்களே, சரி என்னன்னு கேட்போம். எக்கோ, உன் மாமியார்காரி இருக்காளே, அவள் ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி திமிருக்காரி முள்ளம் பன்றி. அவள் சொல்கிற எல்லா வேலையும் மங்குன மாதிரி எடுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்காத, புரியுதா? இல்லை, என் மாமியார் அப்படியேப்பட்டவங்க இல்லை, ரொம்ப நல்லவங்க, தங்கமான மனசு அவங்களுக்கு. அது தங்கம் இல்லைக்கா, தகரம். உன் மாமியார் இருக்காளே, அவள் ஒரு ஏரி வாயி கணத்து கண்ணி பிரிட்ஜு மூக்கி. சிம்ரன், எங்கள் அம்மா தான் எனக்கு துணிமணி நகைன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட கிச்சனில் போய் எனக்காக சமைச்சிட்டு கிடக்குறாங்க. எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க. எங்கள் அம்மாவை நான் கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நம்ம மருமவை நம்மளை விட்டு கொடுத்துட்டு அவங்க அம்மாவை மட்டும் புகழ்ந்து பேசுகிறாளே. அம்மா வந்திருக்காங்களாக்கா? எங்கள் அம்மாவை கூப்பிட்டா சிம்ரன்? கூப்பிடுங்க, நானும் பார்க்கணும். அத்தே. மாமியார் இல்லைன்னு சொன்னாலே, இப்போ என்ன அத்தைன்னு கூப்பிட்றா? சின்ன பொண்ணக்கா, என்ன அத்தைன்னு கூப்பிட்றீங்க? அம்மாவை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அத்தையை கூப்பிட்றீங்க? எனக்கு அம்மா தான் அத்தை தான் அம்மா, எனக்கு எல்லாமே அவங்க தான். என் மருமகளை கொஞ்ச நேரத்தில் தப்பாக நினச்சிட்டேன். என் மருமக என்னடி சிம்ரன், உன்ன மாதிரி 4 பேர் இருக்கிறதால தான் எல்லார் குடும்பமும் கெட்டு குட்டுச்சோறு ஆகுது. அது வந்து வீட்டில் பால் வந்து வச்சுட்டு வந்துட்டேங்க்கா. நான் இப்போ போகிறேங்க்கா. ஓடி போயிடு, இனிமே அந்த மாதிரி வேலையை பார்த்தேன் அதே பாலை ஊற்றி உனக்கு சங்கு ஊதிடுவேன். ஆளை விடு சாமி, இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேங்க்கா.